ஹலோ உறவுகளே, மதுரை முல்லை நர்சரியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்பருத்தி பூவில் மாவு பூச்சிலாம் நிறைய விழுகுது. கொய்யா மரத்துலாம் நிறைய வெள்ளைப்பூச்சி இருக்குது, சீத்தா மரத்தில் இருக்குது. இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த ஒரே கரைசலை வந்து இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே காலியாகிடுங்க. அந்த மாதிரி கரைசல் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரைசலை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க, 4 பச்சை மிளகா, 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு செடியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 10 கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா போதும். இது 5 செடிக்கு தேவையான அளவுங்க. ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்லாவே அரைச்சிக்குவோம். எவ்வளோ தூரம் உங்களால் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கோங்க. மிக்சி சாரை நான் இப்போ அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். என்னோட மிக்சி சாரில் அவ்வளோதான் அரைக்க முடிஞ்சது. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதனால கொஞ்சம் குறைன்னு தான் வரும். குறை இருந்தாலும் பரவாயில்ல. ஊறும் போது அந்த எசன்ஸ்லாம் இறங்கிரும். நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிடுவோம். நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஜாமான் இருக்கோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. எந்த மிக்சி சாரில் அரைச்சோமோ அதே மிக்சி சாரில் 2 அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது 5 செடி, அதனால் 2 பவுல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு செடி அப்படின்னீங்கன்னா ஒரு 1/4 மிக்சி ஜார் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் இந்த கரைசலை ஊற வைக்கணுங்க. உடனே தெளிக்கக்கூடாது. 4 அல்லது 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வடிகட்டிடுவோம். ஏன்னா வடிகட்டாமல் அடிச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் போய் இந்த சக்கையெல்லாம் ஒட்டிக்கும். செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது, வந்து அடைச்சிக்கோங்க. அதனால இந்த சக்கையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். சுத்தமான தண்ணியில் நீம் ஆயிலை கலக்கலாங்க. இது சுத்தமான வேப்ப எண்ணெய். வேப்பெண்ணெய் வந்து நான் 50 மில்லி அளவுக்கு கலக்கிறேன். ஏன்னா 5 செடினால். நீங்கள் ஒரு செடி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 மில்லி அளவு கலந்தீங்கன்னா போதும். நான் 5 செடிக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து 5 செடிகளில் கொஞ்சம் தெளிக்க வேண்டியது இருந்ததுனால நான் 5 செடிக்கு வந்து நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் அல்லது அளவு தெரியல அப்படின்னா ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொய்யா பிஞ்சை வந்து எறும்புகள்லாம் கடிச்சு எல்லாமே உதுத்து விட்ருங்க. நம்ம கொய்யா பிஞ்சு உதுறது காரணமே சின்ன செடி தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊண்டின செடி தான். நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இந்த பிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எறும்பாக இருக்குது. இந்த எறும்புகள் வந்து பூவெல்லாம் சாப்பிட்ரும், அல்லது காம்பெல்லாம் கடிச்சு காய்களை வந்து உதுத்து விட்ருங்க. இலைகள்லாம் ஓட்டை போட்டுரும். இது கொஞ்சம் கடிக்கிற எறும்பாகவும் இருக்குங்க. அதனால இந்த நம்ம கரைசலை கொடுத்தோன்னா அடுத்த நாளே ஒரு எறும்பு கூட இல்லாமல் காணாமல் போயிருங்க. நான் இந்த கரைசலை தான் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்புகள் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கொச்சாண்டு எறும்புகள் இருக்குது. காயெல்லாம் உதுத்து வேற விட்டுருதுங்க. இலைகளுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. இந்த கரைசலை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம காய்கள்லாம் பெருசாகி பூக்கள்லாம் நல்லாவே இருக்கும். பூக்கள் வந்து உதிராது, காய்கள்லாம் உதிராதுங்க. பெருசாக ஆயிரும். கொஞ்ச நாளையிலே, ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி ஊற்று விட்ருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கடிச்சு தான் ஊற்று விட்ரும். இந்த கரைசலை வந்து நம்ம இந்த மாதிரி பிளான்ட்டு கொடுத்தோம்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த கரைசலை எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா அந்த வேப்பெண்ணெயோட சேர்ந்து அந்த தண்ணியும் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டில் அதில் வந்து நம்ம இதை வந்து ஊற்றிக்குவோம். ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் 4-5 ஹோல் போட்டுக்கோங்க, தண்ணி தெளிக்கிற மாதிரி. அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எடுக்கிறேங்க. இது வந்து 5 செடிக்கு தேவையான அளவு. நீங்கள் சின்ன பாட்டில் இருந்தீங்கனாலும் போதும், அல்லது 1/4 லிட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம செடிகளுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் அடிப்போம். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் அடிச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த எறும்பு வந்து அடுத்த இலையில போய் உட்காந்துக்கும், அல்லது வேருக்கடியில் போயிடும், அல்லது மண்ணுக்கடியில் போயிருங்க. திருப்பி கொஞ்ச நாளில் அந்த எறும்பு வர ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துடணும். இலைக்கு அடியில், இலைகளுக்கு மேலே, காம்புக்கு அடியில், அந்த கொய்யா பிஞ்சு எங்கெங்கே இருக்கோ அந்த கொய்யா பிஞ்சு மேலே, பூக்களில், அதே மாதிரி அந்த மண்ணில் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. அப்போ தான் எறும்பு வந்து உடனடியாக சாகும், அல்லட்டா அடுத்த சிலையில் போய் உட்காந்துக்கும். இந்த வெள்ளைப்பூச்சி பாருங்கள், என்னோட கொய்யா மரத்தில் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி இருக்குன்னு அதுக்குமே நம்ம இந்த கரைசலை கொடுத்துட்டு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கரைசலை கொடுக்கும்போதே நீங்கள் வந்து எல்லா இலைகளுக்குமே கொடுக்கணும். மேலாப்பில் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் அடிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துட்டு மற்ற செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அதே இடத்துல மட்டும் கொடுத்துட்டு விடாதீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் க்யூர் ஆகுங்க. அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே போய் வேறு இடத்துல உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள், என்னோட கரைசல் வந்து இந்த செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். செம்பருத்தி பூச்செடி வந்து இது முன்னாடி வச்ச செடி, உங்களை காமிக்கணுன்றக்காக தான் இந்த செம்பருத்தியை நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கரைசல் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இது ஹைபிஸ்கஸ் தான். ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க, ஒரு வெள்ளை பூச்சி கூட இருக்காது. அழகாக பூ பூத்துட்ருக்கும். நான் இந்த கரைசலை தான் கொடுத்து
எல்லா செடியுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். இந்த செடி அப்படின்னு கிடையாது, எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்துட்டேன். கொடுத்த மறுநாள் பாருங்கள் எறும்பு மட்டும் செத்து மொத்தமாக அந்த இடத்துல நிற்கிது. வெள்ளைப்பூச்சி எதுவுமே கிடையாதுங்க. ஒரே நாள் தாங்க. நேற்று கொடுத்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். எறும்புகள்லாம் செத்து போயிடும். எறும்பு எங்கே இருக்குன்னே காணாமல் போயிருங்க. அந்த மாதிரி கரைசல் தாங்க. ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். நான் இந்த கரைசலை தாங்க என்னோடய பிளான்ட்டுக்கு எல்லா பிளான்ட்டுக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன். கொய்யா மரத்துக்கு அப்படின்னு கிடையாது, நீங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். சீத்தாப்பழம் அந்த மாதிரி செடிகள் கொடுக்கலாம்.